உம்மை தொழுது கொள்ள ஆவியானவரே எங்க வாழ்க்கையில நீங்க உலாவுங்க. எங்கள் இதயத்தில் உலாவிடும் எங்களோடு வாசம் செய்யும். எங்கள் இதயத்தில் நீங்க உலாவுங்கப்பா. சர்வவல்ல தேவனே, நீர் எங்களை ஆளுகை செய்கிறபடியால் உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இந்த மாலை ஆராதனை கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. வர தடைபட்டிருக்கிற அந்த ஜனங்களை கூட்டி சேர்ப்பீராக. இவர்களை முன்குறித்திருக்கிறீரோ ஆண்டவரே, அவர்களை சீக்கிரமாக ஆண்டவரே நீங்கள் கொண்டு வர வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இந்த மாலை வேளையில் எங்கள் நடுவில் இருக்கிற உம்முடைய மகிமையான பிரசன்னத்திற்காக நன்றி. I can feel the presence of God. I can feel the sweet presence of God. தேவனுடைய இனிமையான பிரசன்னத்தை இந்த மாலை வேளையில் என்னால் உணர முடிகிறது. எத்தனை பேர் ஆண்டவருடைய பிரசன்னத்தை உணர்றீங்கன்னு? I feel the presence of God very strongly this evening. தேவன் நம்முடைய நடுவிலே உலாவிக் கொண்டிருக்கிறார். தொடர்ந்து ஆளுகை செய்யுங்கப்பா. ஒவ்வொரு பகுதியும் தேவன் ஆளுகை செய்யுங்க. தேவ நாமம் மகிமைப்படட்டும். தேவ நாமத்தை நாங்கள் உயர்த்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென்.
ஹல்லேலூயா. ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். வந்திருக்கிறவங்க யாவரையும் இயேசுவின் நாமத்தினாலே வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் கமிங். சீக்கிரமாக எல்லாரும் வந்துடுவாங்கன்னு நினைக்கிறேன், விசுவாசிக்கிறேன். ஆமென். ஒரு பாடலை பாடி நம்ம ஆண்டவரை துதிக்கலாம். தேவனை துதித்திடுவோம், சபையில் தேவன் எழுந்தருளும். முழு மனதோடு அவர் நாமத்தை துதிகள் செலுத்தி போற்றிடுவோம். அல்லேலூயா தேவனுக்கே, அல்லேலூயா பரிசுத்தர்க்கே, அல்லேலூயா தேவனுக்கே, அல்லேலூயா கர்த்தருக்கே, அல்லேலூயா பரிசுத்தர்க்கே, அல்லேலூயா ராஜனுக்கே. சேர்ந்து கரங்களை தட்டி பாடி ஆண்டவருடைய நாமத்தை உயர்த்தலாமா? தேவனை துதித்திடுவோம், சபையில் தேவன் எழுந்தருள. தேவனை துதித்த முழு மனதோடு அவர் நாமத்தை துதிகள் செலுத்தி போற்றிடுவோம். முழு மனதோடு அவர் நாமத்தை. அல்லேலூயா தேவனுக்கே. சேர்ந்து பாடலாமா? அல்லேலூயா கர்த்தருக்கே, அல்லேலூயா பரிசுத்தர்க்கே, அல்லேலூயா தேவனுக்கே, அல்லேலூயா கர்த்தருக்கே, அல்லேலூயா பரிசுத்தர்க்கே, அல்லேலூயா ராஜனுக்கே. எங்கள் காலடி வழுவிடாமல் எங்கள் நடைகளை ஸ்திரப்படுத்தும். எங்கள் காலடி வழுவிடாமல் எங்கள் நடைகளை ஸ்திரப்படுத்தும். கண்மணி போல காத்தருளும், கிருபையால் தினம் வழி நடத்தும். கண்மணி போல காத்தருளும், கிருபையால் தினம் வழி நடத்தும். அல்லேலூயா தேவனுக்கே, அல்லேலூயா கர்த்தருக்கே, அல்லேலூயா பரிசுத்தர்க்கே, அல்லேலூயா ராஜனுக்கே, அல்லேலூயா தேவனுக்கே, அல்லேலூயா கர்த்தருக்கே, அல்லேலூயா பரிசுத்தர்க்கே, அல்லேலூயா ராஜனுக்கே. ஜீவனுள்ள நாட்களெல்லாம் நன்மை கிருபை தொடர்ந்திடவே. ஜீவனுள்ள நாட்களெல்லாம் நன்மை கிருபை தொடர்ந்திடவே. வேத வசனம் கீழ்ப்படிவோம், தேவ சாயலாய் மாறிடுவோம். வேத வசனம் கீழ்ப்படிவோம், தேவ சாயலாய் மாறிடுவோம். அல்லேலூயா தேவனுக்கே, அல்லேலூயா கர்த்தருக்கே, அல்லேலூயா பரிசுத்தர்க்கே, அல்லேலூயா அல்லேலூயா தேவனுக்கே, அல்லேலூயா அல்லேலூயா பரிசுத்தர்க்கே, அல்லேலூயா ராஜனுக்கே. அல்லேலூயா. நம்முடைய காலடிகளை வலுவாமல் ஸ்திரப்படுத்துகிற தேவன் நம்முடைய ஆண்டவர். ஆமென். அல்லேலூயா. ஆமென். நம்மை நடத்துகிறவர், நம்மை இதுவரைக்கும் நடத்தினவர், இனியும் நடத்த போகிறவர் நம்முடைய ஆண்டவர். அல்லேலூயா. அவன் இன்னொரு பாடலை நம்ம எல்லாரும் சேர்ந்து பாட. எல்லாருக்கும் தெரியும் நினைக்கிறேன். கர்த்தர் செய்ய நினைத்தது ஒன்றும் தடைபடாது. தடைகளை நீக்குவார், ஜெயத்தை தந்திடுவார், நம்மை ஜெயமாய் நடத்துவார். அல்லேலூயா. சொல்லுங்க, கர்த்தர் செய்ய நினைத்தது. உங்க பக்கத்தில் உங்க ஃப்ரெண்டை பார்த்து கையை கொடுத்து சொல்லுங்க, கர்த்தர் செய்ய நினைத்தது ஒன்றும் தடைபடாது. அல்லேலூயா. ஆமென். நீங்கள் விளையாட்டுக்கு சொன்னீங்களா இல்லை சீரியஸாக சொன்னீங்களான்னு தெரியாது, ஆனால் விசுவாசத்தோடு சொன்னால் அந்த விசுவாசத்தை கனம் பண்ணுகிற ஆண்டவர் நம்முடைய ஆண்டவர். அல்லேலூயா.
ஹalleluya ஹalleluya. என் கூட சேர்ந்து கரங்களை உயர்த்தி ஹalleluya ஓ ஹalleluya ஹalleluya ஓ ஹalleluya ஹalleluya. திரும்ப பாடலாமா? ஹalleluya ஹalleluya ஓ ஹalleluya ஹalleluya. நினைத்தது ஒன்றும் தடைபடாது. கர்த்தர் செய்ய 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 நினைத்தது ஒன்றும் தடைபடாது. தடைகளை நீக்குவார், ஜெயத்தை தந்திடுவார். சொல்லுங்க, தடைகளை நீக்குவார், ஜெயத்தை தந்திடுவார். ஜெயமாய் நடத்துவார், நம்மை ஜெயமாய் நடத்துவார். அறிக்கை செய்யலாமா? ஜெயமாய் நடத்துவார், நம்மை ஜெயமாய் நடத்துவார். கரங்களை உயர்த்தி ஹalleluya ஹalleluya ஓ ஹalleluya ஹalleluya ஓ ஹalleluya ஹalleluya ஓ ஹalleluya ஹalleluya. இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே நம் கர்த்தருக்கு பிரியமானதே. ஆபிரகாமை ஆசீர்வதித்தவர், சொல்லுங்க, என்னையும் இன்று ஆசீர்வதிப்பார். இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே ஆபிரகாமை ஆசீர்வதித்தவர் நம்மையும் இன்று ஆசீர்வதிப்பார். சூழ்நிலைகளை பார்த்து நீ சொந்து போகாதே. கர்த்தர் என்னை உயர்த்திடுவார். அறிக்கை செய்யலாமா? சூழ்நிலைகளை பார்த்து நீ சொந்து போகாதே. கர்த்தர் நம்மை உயர்த்திடுவார். திரும்ப சொல்லலாமா? சூழ்நிலைகளை பார்த்து கரங்களை உயர்த்தி ஹalleluya ஹalleluya ஓ ஹalleluya ஹalleluya ஓ ஹalleluya. வழியே இல்லா இடங்களிலும் புது வழியை உனக்கு உண்டாக்குவார். நம்புறீங்களா? இருண்டு போன உந்தன் வாழ்க்கையில் ஜீவ ஒளியை இன்று ஏற்றிடுவார். வழியே இல்லா இடங்களிலும் புது வாசலை திறக்கிற ஆண்டவர் புது வழியை இருண்டு போன ஜீவ ஒளியை இன்று ஏற்றிடுவார். சொல்லுங்க, வாசல்கள் எல்லாம் அடைக்கப்பட்டாலும் புது வாசல் எனக்கு திறந்திடுவார். விசுவாசத்தோட, நம்பிக்கையோட, வாசல்கள் எல்லாம் அடைக்கப்பட்டாலும் புது வாசல் எனக்கு திறந்திடுவார். வாசல்கள் எல்லாம் அடைக்கப்பட்டாலும் புது வாசல் எனக்கு திறந்து. ஹalleluya ஓ ஹalleluya சொல்லுங்க, ஹalleluya ஹalleluya ஓ ஹalleluya ஓ ஹalleluya ஹalleluya
கரங்களை உயர்த்தி ஹalleluya ஹalleluya ஹalleluya. கொஞ்சம் பேர் ஹalleluya சொல்றது போதும் பாடாதீங்க நிப்பாட்டு அப்படின்ற மாதிரி இருக்கு. நல்ல கையை உயர்த்தி எப்பவுமே நாங்கள் சொல்லுவோம், அந்த வர்ஷிப் செமினார்ஸ்லாம் ஒர்க் ஷாப்லாம் நாங்கள் சொல்லுவோம், ஆண்டவருக்கு எதை செஞ்சாலும் முழுமையாக செய்யணும். ஆமென். கையை தட்டுனா முழு பலத்தோட கையை தட்டணும், பாடுனா முழு சத்தத்தோட பாடணும், கையை உயர்த்தினா முழுவதுமாக கையை உயர்த்தணும். ஏன்னா நம்ம செய்கிறது ஆண்டவருக்கு. ஆமென். அரசியல்வாதிகளுக்கு கோஷம் போடுறவங்க எப்படி இல்லை, சினிமா நடிகர்களுக்கு கோஷம் போடுறவங்க எப்படி, ஆனால் நம்ம ஜீவனுள்ள தேவனை ஆராதிக்கிறோம். அதனால் முழு பலத்தோடும், பைபிள் சொல்லுது, உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும் முழு ஆத்மாவோடும் முழு பலத்தோடும் அன்பு கூறுவாயாக. அதனால் எதை செஞ்சாலும் முழுசும் ஃபுல்லாக ஆண்டவருக்கு தான். அவன் கரங்களிலும் புது வழியை உண்டாக்குகிற தேவன். சில நேரங்களில் நமக்கு நம்ம வாழ்க்கையில், நம்ம படிப்பில் இருக்கட்டும், வேலையில், ஃபேமிலிஸில், நம்ம குடும்பங்களில், பிஸ்னஸில், ஈவன் சம்டைம் இன் சர்ச்சஸில் மனிதன் வழி அடைக்கலாம். ஊழியத்தில் மனிதன் அவ்வளோதான்ப்பா வழி அடைச்சிட்டான், இனிமேல் இவனால் போக முடியாது அப்படின்னு நமக்கு வழி அடைக்கலாம், வாசல்களை அடைக்கலாம். நம்ம என்ன நினைப்போம்னா, ஐயோ இதை நம்பியிருந்தோமே, இவங்க இந்த வாசலை நம்பியிருந்தோமே, இந்த மனிதனை நம்பியிருந்தோமே, இப்படி திடீர்னு வழி அடைச்சிட்டாங்களே, வாசலை பூட்டிட்டாங்களே அப்படின்னு சொல்லி இந்த அடைக்கப்பட்ட வாசலையே பார்த்துட்டு நிறைய நேரம் நம்ம, என்ன ஆண்டவர் இப்படி ஆயிடுச்சு, என்ன ஆண்டவரே வாசல் திறக்குமா திறக்காதா, எப்போ திறக்கும், தட்டலாமா அப்படின்னு நிறைய நேரம் அந்த அடைக்கப்பட்ட வாசலை பார்த்துட்டு நின்றுட்டே இருக்கிறோம். ஆனால் ஆண்டவர் என்ன தெரியுமா நம்மகிட்ட எதிர்பார்க்குறாரு? அடைக்கப்பட்ட வாசலையே பார்த்துட்டு நிற்காதீங்கப்பா, நான் அடைக்கப்பட்ட வாசலை திறக்கிற தேவன் உண்மைதான், ஆனால் அதை காட்டிலும் அஸ்திவாரங்களை அசைக்கிற தேவன். அல்லேலூயா. நான் சொல்றது எத்தனை பேருக்கு புரிஞ்சுது? வாசலை அடைச்சாச்சு, இப்போ வழி இல்லை, இது திறக்குமா திறக்காதான்னு ஆண்டவர் சொல்றாரு. அதை பார்க்காத, என்ன பார், நான் அஸ்திபாரத்தை அசைக்கிற தேவன். ஆண்டவர் அஸ்திபாரத்தை அசைக்கும் போது எரிகோல நடந்தது எல்லாத்துக்கும் தெரியும். ஆண்டவர் அஸ்திபாரங்களை அசைத்தார். கதவை தான் அடைச்சானுங்க, அங்கே செவரே இல்லை, இடிஞ்சு தரமட்டம் ஆயிடுச்சு. இப்போ செவரே இல்லாமல் எங்கப்பா கதவு வைக்க முடியும், எந்த கதவை பூட்ட முடியும்? புரிஞ்சுங்க. அல்லேலூயா. ஆண்டவர் நாம் துதிக்கும் போது நம்முடைய சிறையிருப்பின் அஸ்திபாரங்களை, நமக்கு விரோதமாய் அடைக்கப்பட்ட வாசலை அல்ல, அஸ்திபாரங்களை அசைக்கிற தேவன் நம்முடைய ஆண்டவர். எப்படிப்பட்ட தடையாக இருந்தாலும், வேலையில் தடையாக இருக்கலாம், படிப்பில் தடையாக இருக்கலாம், என்னால் இதுக்கு மேலே போக முடியாது, அவ்வளோதான், அடைச்சிக்கிட்டே ஒரு முட்டு சந்தில் போய் நிற்கிற அனுபவம் நிறைய பேருக்கு இருக்கும் இல்லையா? இதுக்கு மேலே என்ன பண்ணுறது, இதுக்கு மேலே என்ன பண்ணுறது? மனுஷன் ஒரு வழி அடைச்சா ஆண்டவர் 7 வழியை நமக்காக திறக்கிற தேவன். அல்லேலூயா, அல்லேலூயா. சொல்லாம விசுவாசத்தோட, வழியே இல்லா இடங்களிலும் புது வழியை எனக்கு உண்டாக்குவார். விசுவாசத்தோட சொல்லுங்க, எனக்கு உண்டாக்குவார். வழியே இல்லா இடங்களிலும் புது வழியை எனக்கு உண்டாக்குவார். இருண்டு போன எந்தன் வாழ்க்கையில் ஜீவ ஒளியை இன்று ஏற்றிடுவார். திரும்ப சொல்லலாமா? வழியே இல்லா இடங்களிலும் புது வழியை எனக்கு உண்டாக்குவார். இருண்டு போன எந்தன் வாழ்க்கையில் ஜீவ ஒளியை இன்று ஏற்றிடுவார். கரங்களை உயர்த்தி, வாசல்கள் எல்லாம் அடைக்கப்பட்டாலும் புது வாசல் எனக்கு திறந்திடுவார். சொல்லுங்க விசுவாசத்தோடு, வாசல்கள் எல்லாம் அடைக்கப்பட்டாலும் புது வாசல் எனக்கு. திரும்ப சொல்லலாமா? வாசல்கள் எல்லாம், ஓ வாசல்கள் எல்லாம் அடைக்கப்பட்டாலும் புது வாசல் எனக்கு. நீங்க சொல்லுங்க, வாசல்கள் எல்லாம் அடைக்கப்பட்டாலும் புது வாசல் எனக்கு திறந்திடுவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஓ ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பாடலாமா? ஹல்லேலூயா,
இடங்களில் கண்களை மூடி கரங்களை உயர்த்தி, ஆண்டவரே நாங்கள் உங்களை நம்பி இருக்கிறோம், உங்களை நம்பி இருக்கிறோம்பா. உம்மை நம்பினவர்கள் ஒரு நாள் வெட்கப்பட்டு போனதில்லை. உங்களை நம்பி வந்திருக்கிறோம். துதிக்கிற இடத்துல தேவன் இருப்பார். தேவன் இருக்கிற இடத்துல எல்லாம் செய்ய வல்லவர் அவர். கொஞ்ச நேரம் ஜெபம் பண்ணலாமா? நம்ம ஆண்டவரே உம்மை நம்பி இருக்கிறோம், உம்மையே நம்பி இருக்கிறோம். நாங்கள் வெட்கப்பட்டு போகாதபடி செய்யும். We will worship you. Oh Jesus. எல்லாரும் கொஞ்ச நேரம் வாயை திறந்து ஜெபம் பண்ணலாம். ஏதோ ஒரு ட்ரெடிஷனல் வர்ஷிப்பா நம்மளோட இருந்துடக்கூடாது. ஒரு வித்தியாசத்தை நம்ம காண்பிக்கணும். தேவனை நேசிக்கிற கூட்டத்தை நான் இங்கே பார்க்கிறேன். ஆண்டவரை நேசிக்கிறதுனால இங்கே வந்திருக்கிறீங்க. தூரத்துல இருந்து வந்திருக்கிறீங்க, ரொம்ப தூரத்துல இருந்து. God is among us. நம்முடைய தேவன் நம்முடைய நடுவில் இருக்கிறார். சொல்லுங்க, ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, ஆண்டவரே உங்களை தேடி வந்திருக்கிறோம், உங்க வார்த்தையை கேட்க வந்திருக்கிறோம், உங்களை ஆராதிக்க வந்திருக்கிறோம், உங்களை உயர்த்த வந்திருக்கிறோம், உங்க நாமத்தை உயர்த்த வந்திருக்கிறோம். நீரே என் தஞ்சம், நீரே என் கோட்டை, நீரே என் ரட்சகர், நீரே ராஜா. சொல்லுங்க, நீரே என் தஞ்சம், நீரே என் கோட்டை, நீரே என் ரட்சகர், நீரே ராஜா. சொல்லுங்க, நான் உம்மை தேடுவேன் நாள் முழுதும், நான் உம்மை சேவிப்பேன் வாழ்நாளெல்லாம், எனதெல்லாவற்றிலும் நான் உம்மை நேசிப்பேன் இயேசுவே. நான் உம்மை தேடுவேன் நாள் முழுதும், நான் உம்மை சேவிப்பேன் வாழ்நாளெல்லாம், எனதெல்லாவற்றிலும். Wonderful. இயேசுவே, இயேசுவே, இயேசுவே. உங்க சத்தத்தை உயர்த்தி, ராஜா இயேசுவே. தேவன், தேவன் இயேசுவே. ஆமாண்டவரே, வாழ்நாளெல்லாம் நாங்கள் உண்மையே சேவிப்போம். தொடர்ந்து எங்கள் நடுவில் நீர் அசைவாடுவீராக. தேவ பிரசன்னம் எங்களை ஆளுகை செய்ய கேட்கிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே.